தேவமலை என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழமையான கோயில் இருந்தது. அந்த கோயிலின் பின்னால் வானளவு உயர்ந்து நிற்கும் ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளைகள் வானத்தை மறைக்கும் அளவுக்கு பெரியவை. அந்த மரத்தின் நிழல் மிகவும் விசேஷமானது. ஏனெனில் அதன் அடியில் நின்றால் நிழல் தெரியாது. கிராம மக்கள் இதற்கு பயந்தனர். ஆனால் கண்ணன் என்ற 15 வயது சிறுவன் இதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். ஒரு நாள் பள்ளி முடிந்த பிறகு அவன் ஒரு பழைய டார்ச் லைட்டுடன் ஆலமரத்தை நோக்கிச் சென்றான். அப்போது மாலை நேரம், சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. மரத்தடியில் அவன் நின்றபோது அவனுடைய நிழல் தரையில் தெரியவில்லை. இதனால் அவனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவன் டார்ச் லைட்டை போட்டு மரத்தை சுற்றி பார்த்தபோது மரத்தின் வேர்களுக்கு இடையில் ஒரு சிறிய ஒளி மினுமினுத்தது. அந்த ஒளி அவனை அழைப்பது போல் இருந்தது. கண்ணன் குனிந்து பார்த்தபோது அங்கே ஒரு பழைய மரப்பெட்டி தூசியுடன் இருந்தது. அதை அவன் மெதுவாக திறந்தான். உள்ளே ஒரு பளபளப்பான கல் இருந்தது. அதிலிருந்து வந்த ஒளி கண்ணனின் முகத்தை தொட்டது. உடனே அவனுடைய நிழல் தெரிந்தது. ஆனால் அது அவனுடைய நிழல் இல்லை, அது ஒரு பெண்ணின் நிழல். கண்ணன் பயத்துடன், யார் நீ என்று கேட்டான். அந்த நிழல், நான் இந்த மரத்தின் ஆத்மா நிலா என்று கூறியது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் இந்த கிராமத்தை காப்பாற்றுவதற்காக உயிர் விட்டதாகவும் அவளுடைய நிழல் இந்த மரத்துடன் சேர்ந்ததாகவும் அது சொன்னது. நீ இந்த கல்லை எடுத்ததால் எனக்கு விடுதலை கிடைத்தது. நான் பல காலம் காத்திருந்தேன். அப்படியானால் நீ எப்படி இந்த மரத்துக்குள் போனாய்? 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தை காப்பாற்ற மரத்திற்குள் சென்ற பெண்ணே நான் தான். நான் இந்த மரத்துக்கிட்ட வரும்போது என் நிழல் காணாம போச்சு. ஏன்? எதனால? நான் சொல்வதை நீ செய்தால் உன் கேள்விக்கு விடை சொல்வேன். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இந்த கல்லை கோயிலுக்குள் வை. அப்போ இந்த மரம் இனிமேல் யாருடைய நிழலையும் மறைக்காது. கண்ணன் பெட்டியை எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள் ஓடினான். அவன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை. கர்ப்பகிரகத்தில் கல்லை வைத்தான். திடீரென ஒரு பெரிய ஒளி வெடித்தது. மரம் முழுவதும் பிரகாசித்தது. மறுநாள் கிராம மக்கள் கூடினர். ஆலமரத்தடியில் நின்று பார்த்தனர். எல்லோரின் நிழலும் தெரிந்தது. கண்ணன் ஒரு ஹீரோ ஆனான். ஆனால் அவன் மனதில் ஒரு கேள்வி. அந்த பெண்ணின் நிழல் எங்கே? ஒரு நாள் கோயிலின் பின்னால் மெல்லிய குரல், நன்றி கண்ணா.